இந்த ப்ளீச்சிங் பவுடருக்கு வரலாம் என்று நினைக்கிறேன். பாருங்க இறைச்சி கூடும், நீங்க பாருங்க இதுல ப்ளீச்சிங் பவுடர் சொல்லுங்க. அப்புறம் என்ன பவுடர் நீங்க சொல்லுங்க. அதுதான் மேடம் என்ன பவுடர்ன்றது அந்த பாக்கெட் எடுத்து நீங்க ஆய்வு பண்ணுங்க அப்படின்னு சொன்னா எந்த சேனல் நீங்க பைட்டு கேட்குறீங்களா என்ன கேட்குறீங்க? முறையா பேசுங்க. என்ன தப்பா பேசிட்டாரு அவரு? எல்லாம் தான் ஓடிட்டு இருந்துச்சு டேப்ல வந்துச்சுல்ல, என்ன தப்பா பேசிட்டாரு? அப்படின்னா சேகர்பாபு ஸ்டைலு. அந்த பவுடர் எங்கே வாங்கணும், அதில் எவ்வளோ கொடுத்தான், இது நம்ம தனியாக வாங்கின கட்டிங்க சேகர்பாபு வாங்கின கட்டிங்க என்று தெரிந்ததுனால தான் அந்த பதட்டம். இன்னொன்று கேமராவில் ரெக்கார்ட் ஆகிட்டு இருக்குன்னு தெரியுது, கேமரா ஆஃப் பண்ணுங்கன்ற. அண்ணன் நேரு அவர்களுக்கும் சேகர்பாபு அவர்களுக்கும் தெரியாமல் திருமதி பிரியா அவர்கள் தனியாக கட்டிங் போட தொடங்கியிருந்தார். நான் இதையெல்லாம் வெளியே சொல்ல வேண்டாம் என்று நினைத்திருந்தேன். ஒரு 3-4 மாதங்கள் இருக்கு. இந்த ப்ளீச்சிங் பவுடருக்கு வரலாம் என்று நினைக்கிறேன். அவங்களோட செய்தியாளர் சந்திப்பு அதை பார்த்தீங்களா? அருமை 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 அருமை. திருமதி பிரியா அவர்களோட இன்றைக்கி பிஹேவியரை பார்க்குறேன். நியூஸ் தமிழ் 24/7 செய்தியாளர். இது இறைச்சி கூடங்கள் இருக்கக்கூடிய கடை, ஸ்லாட்டர் ஹவுஸ் இருக்கிற கடை. ஸ்மெல் அடிக்குது. இதுதான் கொட்டின ப்ளீச்சிங் பவுட்ரு. இதில் ப்ளீச்சிங் பவுடர் ஸ்மெல்லு வருதான்னு கேட்டால் நான் விசாரணைக்கு உத்தரவிடுகிறேன். முடிஞ்சு போச்சா? இந்த பவுடர் தான் போடுறாங்க. ப்ளீச்சிங் பவுடர் போட்டிருந்தா கொஞ்சமாச்சு இந்த ஸ்மெல் அரெஸ்ட் ஆயிருக்கும். கிருமி நாசினி கவனத்துக்கு கொண்டு வந்திருக்கேன். அதுதான் மேடம், இது நம்ம கவனத்துக்கு கொண்டு வந்திருக்கேன். மேடம் இது சரியான பதிலே இல்லை மேடம். இது நான் இது வேணா இதை கொண்டு போங்க, இது வேணா ஆய்வு பண்ணுங்க. இல்ல இது ப்ளீச்சிங் பவுடர் தான் அப்படின்னா எம்எல் ஆக்ஷன் எடுங்க. நான் அதுதான் சொல்றேன், வாங்க நேர்ல வாங்க காட்டுறேன். நான் இந்த மாதிரி மேடம் என்ன பான்ஸ் பவுடரா போடுவானா? என்னம்மா பதில் இது? நான் இதையெல்லாம் வெளியே சொல்ல வேண்டாம் என்று நினைத்திருந்தேன். ஒரு 3-4 மாதங்கள் இருக்கும். அண்ணன் நேரு அவர்களுக்கும் சேகர்பாபு அவர்களுக்கும் தெரியாமல் திருமதி பிரியா அவர்கள் தனியாக கட்டிங் போட தொடங்கியிருந்தார். வெளியில் செய்தியாகவே ஆகலை. உங்களுக்கு லஞ்சம் கேஷாக தானே வரும். அது என்ன சேகர்பாபுக்கு போய் ஒரு நேருவுக்கு போய் அவங்க நமக்கு கொடுக்கறது? ஏன் கான்ட்ராக்டரை கூப்பிட்டு நீ நேரம் எனக்கு கொடுன்னு கேட்டால் கொடுக்க மாட்டானா? அதான் மேயர் சென்னையின் தந்து கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ வர்ற டெண்டர்லேயே கொஞ்சம் தனியாக சப்கான்ட்ராக்ட் கொடுத்து இது தனி, இது அங்கே பிஎஃப்க்கு போவேனா, பிஎஃப்னா என்ன? பார்ட்டி ஃபண்ட். எஸ், பிஎஃப்க்கு போவேனா இது தனி என்று சொல்லி சன் டிவியில் ஒரு ரிப்போர்ட்டர் சண்முகராஜா ஏதோ சொன்னாங்க பேர், அவர்கிட்ட கொடுத்து தம்பி நீ வச்சுக்க தனி கட்டிங் போட்டுக்கிட்டு அவர் வீட்டில் அடுக்கி வச்சுக்கினே இருக்கிறார் ஷெல்ஃபில். சேகர்பாபுக்கு தெரியுது. தண்டராஜ் வீட்டில் எப்படி போலீஸ் போய் ஃபோனை பிடுங்குச்சு, அது மாதிரி புளியந்தோப்பு டிசி முத்துகிருஷ்ணன் ஒரு பேர் சொன்ன உடனே இதெல்லாம் சட்டவிரோதமாக நடக்கிறது. போலீஸ் நேரம் அந்த சன் டிவி ரிப்போர்ட்டர் வீட்டுக்கு போய் மொத்தத்தையும் தூக்கின்னு வந்துட்டாங்க. ஓ, அப்போது அது தூக்கிட்டு வந்த பிறகு தான் போய் உதயநிதியை பார்த்தாங்களா பிரியா அவர்கள்? அதற்கு பிறகு பார்த்தீர்கள் என்றால் சேகர்பாபு இருக்கிற இடத்துல எல்லாம் பிரியா இருக்கிறது பார்த்துருக்கீங்களா? இந்த சம்பவத்துக்கு பிறகு தான். நேருவை மதிக்கிறதே இல்லை, சொல்லிட்டாங்க நீ யாரும் கேட்கறதில்ல, ஜாகிரதை, தனியாக கட்டிங் போடுற வேலை வச்சுக்காது, இன்னும் கொஞ்சம் கொடு. ஆமாம், இல்லை நான் பார்த்து உனக்கு தர்றேன், கட்டிங் எனக்கு தான் வரணும், நான் பார்த்து உனக்கு தர்றேன். இந்த ஆணவம் தான் உங்களை இப்படி பான்ஸ் போடுறான்னு கேட்க வைக்குது. அந்த ரிப்போர்ட்டர் கேட்குறாரு, இங்கே பாருங்கள் இறைச்சி கூடும், நீங்கள் பாருங்கள் இதில் ப்ளீச்சிங் பவுடர் சொல்லுங்கள். அப்புறம் என்ன பவுடர் நீங்கள் சொல்லுங்கள். அதுதான் மேடம் என்ன பவுடர்ன்றது அந்த பாக்கெட் எடுத்து நீங்கள் ஆய்வு பண்ணுங்க அப்படின்னு சொன்னால் எந்த சேனல் நீங்கள் பைட்டு கேட்குறீங்களா என்ன கேட்குறீங்க? முறையாக பேசுங்க. என்ன தப்பாக பேசிட்டாரு அவர்? எல்லாம் தான் ஓடிட்டு இருந்துச்சு டேப்பில் வந்துச்சுல்ல, என்ன தப்பாக பேசிட்டாரு? முறையாக பேசுங்க. எந்த சேனல் நீங்கள்? நியூஸ் தமிழ் 24/7. அப்படின்னா சேகர்பாபு ஸ்டைலு. இப்போ இந்த இவங்க வாணிஸ்ரீ வெளியில் தலைமறைவாக சுற்றின்னு இருக்காங்களா, சேகர்பாபு அந்த ரிப்போர்ட்டர் வீட்டுக்கு அனுப்பிச்சிருப்பாங்க அந்த டீம்.